சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வீட்டுல அடிக்கடி கரையான் வந்துட்டே இருக்கு ஒரு 3 வருஷமா தொடர்ந்து. இது ஏதாவது நெகட்டிவா காட்டுதா? ஏதாவது வீட காலி பண்ணிடலாமா? வீடெல்லாம் காலி பண்ண வேண்டாம். எங்க கரையான் இருக்குதோ அங்க பீஸ்ட் இந்த கிளீன் பண்றவங்க இருப்பாங்க. ஒரு 3 அடிக்கு பெரிய இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பண்ணியாச்சு குருஜி. அதுக்கப்புறமும் வந்துட்டே இருக்கு. இருங்க. அந்த ஊசி போறவங்க கூப்பிட்டு அனுசம் பூசம் உத்திராடம் அன்னைக்கு போட சொல்லுங்க. அனுஷம் பூசம் உத்திராடம். உத்திராட்டாதி சனி நட்சத்திரத்தன்னைக்கு போட சொல்லுங்க. ஓகே. அன்னைக்கு போட சொல்லணும். அதுக்கு பிறகு அது வரவே வராது. ஓகே குருஜி. அதுக்கப்புறம் உபாசனை தெய்வம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது 9ஆம் அதிபதி கேது கால், தட் இஸ் கேதுவோட நட்சத்திர கால் வாங்கியிருக்கு. நீங்க சொன்னீங்க காற்று ராசின்னா அனுமன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது நில ராசி பெண் ராசியில இருந்தா என்ன கடவுள் எடுத்துக்கலாம் உபாசனை தெய்வமா? மனிதமும் இல்லாத பெண் தெய்வம் ஏதோ ஒன்று சொல்லுங்கம்மா. பிரித்யங்கரா தேவி. வாயிலே வந்துருச்சு, அதே கும்பிடுங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். சென்னையில இருந்து பெருமாளுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ இரு மாரகத்தான் கொள்ளாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் ஒத்துரே வராரு. அவரே பாதகஸ்தானத்துல இருந்தா நீங்க பாதகாதிபதி கவலைப்பட தேவையில்ல. பாதகஸ்தானத்துல இருக்கிற கிரகம் தான் அதிகமான தொந்தரவு செய்யணும் போன வீடியோல சொல்லியிருந்தீங்க ஐயா. இந்த மாதிரி பாதகஸ்தானத்துல இருந்து இந்த சரலக்னத்துக்கு நடத்தும் போது நம்ம எப்படி அவங்களுக்கு யோசிக்கணும்? இதுல எப்படின்னா, நானே ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுத்து அடிங்கனே நீ அடிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு வீடியோல சொல்றதெல்லாம். இருந்தாலும் நீங்க சொன்ன கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருங்க. இரு மாரகத்தான் கொல்லான், கரெக்டா? இரு மாரகத்தானா 2 7 கூடையவரோ 7 11 கூடையவரோ 2 11 கூட ஒரு ஆளாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிம்மல கண்ணுக்கு 2 11 கூடையவர் யாருன்னா புதன். அப்ப புதன்கிறவர் 2 மாரகஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு, கரெக்டுங்களா ஐயா? துலா லக்கணத்துக்கு 2 7 11 2 7 கூடையவர் செவ்வா. அதே மாதிரி மேஷ லக்கணத்துக்கு 2 7 கூடையவர் சுக்கிரன். இவங்கெல்லாம் இரு மாரகத்தான்னு பேரு. இவங்க கொல்ல மாட்டாங்க, சாவுக்கு சமமான வலியை கொடுப்பார்கள்னு அர்த்தம். உங்க மேல லாரி ஏற்றி இறக்கி புதுங்கி பத்தினா ஐயாச்சாமி சௌக்கியமானு கேட்பாங்களே ஒழிய, நீ சாகரமா தான் மறுபடியும் ஒரு குளுக்கோஸை போட்டு ஏற்றி உட்கார வச்சுட்டு போவாங்களே, கொல்ல மாட்டாங்க. அவங்க பாதகஸ்தானத்துல இருந்தனா மூச்சு முட்டை அங்கேயே கிடந்து இழுத்துக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். மரண அவஸ்தை நீண்ட காலம் அனுபவிப்பவர்கள்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாருங்க ஐயா, ரொம்ப நல்லா சாப்பிடுவார், டேஸ்டா பார்த்து சாப்பிடுவாரு. அதுவும் எலும்பு சாப்பிட்றது, காய்கறி சாப்பிட்றதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி ரசிச்சு சாப்பிடுவார் மனிதன். அவருக்கு ஒரு நாள் ஒரு கிருமி மாதிரி உடம்புல அதுக்கு மருந்து சாப்பிட்டாரு. அதை கேட்காம பல்லு புறம் விழுந்துருச்சு. பல்ஸ் எடுத்து வச்சிருந்தார். அதுக்கு பிறகு அவர் தன் வாழ்நாளில் ஒரு நல்ல பொருளை மென்னே சாப்பிடல, இடிச்சு சாப்பிட்டார். இருமரகத்தான் கொல்லான். எதை பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கிறோம். ஏண்டா வாழ்றோம்னு தோண வைக்கும். கொள்வதற்கு சமமான வழியை தரும். அதுவும் பாதக அஷ்டமஸ்தானத்துல இருந்தனா நம்ம பக்கத்துல இருந்து சமைச்சிட்டு இருப்போம், வேடிக்கை தான் பார்ப்போம், சாப்பிட முடியாது. அதுக்கு நாமளே செத்துட்டா என்னன்னு தோணும். கிளியருங்களையா? நல்லது. இரு மாரகத்தான் கொல்லான் அப்படிங்கிறது மூல நூல் இருக்கிற விதி. 2 மாரகஸ்தானத்துக்கு அதிபதியா நிற்கக்கூடிய கிரகமோ அல்லது ஒரு மாரகஸ்தானத்துல இன்னொரு மாரகஸ்தானத்துல இருந்தாலோ அவர் கொல்ல மாட்டார், ஆனால் இறப்புக்கு சமமான வழியை கொடுப்பாருங்கிறது மூல நூல் இருக்கிற விதிகள். அது நடைமுறையில் பயங்கரமான பெயினை கொடுக்குது, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ரைட். அடுத்து அது தசாபுத்தியில் தான் கொடுக்கும். அடுத்து ஐயா, கோச்சாரத்துல பரிவர்த்தனை ஒர்க் ஆகுங்களாங்க ஐயா? ஆமா, பிறந்த காலத்துல நீங்க கேள்வி கரெக்டா கேட்டுக்கணும். பிறந்த கால ஜாதத்தில் பரிவர்த்தனை இருந்திருந்தால் கோச்சாரத்துல பரிவர்த்தனை வேலை செய்யும். நட்சத்திர பரிவர்த்தனைங்க? பிறந்த கால ஜாதத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை, கோச்சாரத்துக்கு நட்சத்திர பரிவர்த்தனை வேலை செய்யும். இல்லைங்க, அப்ப டிசம்பர் மாசம், போன வருஷம் டிசம்பர் மாசம் கோச்சாரங்கிறது உலகத்துல 140 கோடி பேத்துக்கு ஒரே மாதிரிதான். ஆனா பிறந்த கால ஜாதத்துல ஒரு கிரகம் இருந்து அது கோச்சாரத்துல அந்த இம்பாக்ட் நம்மளை பாதிக்காது. சரிங்க. ஏதேனும் வேற ஒரு வர்க்க சக்கரத்துல இருக்குன்னு வைங்க, அந்த வர்க்க சக்கரத்துக்கு சலனம் ஏற்படும். ராசி கட்டத்துல D10 சார்ட்ல இருக்குன்னா அந்த பரிவர்த்தனை இருக்கிற அன்னைக்கு தொழில் மட்டும் லேசா அசையும். ஓகேங்க ஐயா. அப்போ ராகுவோ கேதுவோ பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா
ரெண்டுமே பரிவர்த்தனை சேரா சொல்லக்கூடாது, மாறுங்களா? நட்சத்திர பரிவர்த்தனை சொல்றோம். ராகு இதுக்கு வீடு இல்லைங்கிறது நட்சத்திர நட்சத்திர பரிவர்த்தனை ம். நட்சத்திர பரிவர்த்தனை ஆகுறப்பங்கய்யா ரெண்டும் சேரா இடம் மாறுங்களாங்கய்யா இல்ல ஒரு கிரகம் மட்டும்தான் இடம் மாறுங்களா? ரெண்டையும் தான் எடுத்துக்கணும். ஓகே. பரிவர்த்தனையில 2 பேரும் சேர்ந்து தானே பரிவர்த்தனை. இல்லைங்க அப்போ சனி கூட ராகு மட்டும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகுறாரு அப்படின்னா? சனியும் ராகு மட்டும் தான் எடுத்துக்கணும். கேது எடுத்துக்கணும் சரி, அவசியம். சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க. ம். 2 ஐயா வணக்கம், பரிவர்த்தனை 2 கிருஷ்ணன் கிரகம் ஐயா. வந்தா போதும். ஐயா வணக்கம், கிருஷ்ணன் சென்னையில இருந்து. ட்ரெயின்ல இருக்கிறீங்களோ? ட்ரெயின் சவுண்ட் இல்லையா, பயங்கரமா இருக்கு. ஸ்டேஷன் மேல வந்துட்டேன், டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு. பரவாயில்ல ஒரே சொல்லுங்க. சின்ன பாகை முறையில ஒரு டவுட் ஐயா. இப்போ வெவ்வேறு ராசி சக்கரத்துல முன்பின் 3-2 டிகிரி சேர்ந்திருந்தா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் படிச்சிருக்கோம். ஆ, இப்போ உதாரணத்துக்கு சனி துலாத்துல ஒரு 5 டிகிரில இருக்காரு, ஆ, ராகு வந்து மிதுனத்துல ஒரு 3 டிகிரில இருக்காருன்னா, ம், அப்ப கேதுவும் வந்து தனுசுல 3 டிகிரில இருப்பாரு. ம். இப்போ இது சனி ராகு சேர்க்கைன்னு எடுக்கிறதா, சனி கேது சேர்க்கை எடுக்கிறதா? யாரு கேது நோய், யாரு சனி நோய்க்கு வர்றா? சனி வந்து துலாத்துல இருக்காரு, கேது தனுசுல இருக்காரு. அப்ப கேது வந்து எனக்கு கேள்வி, சனி யாரை சந்திக்கிறார்? ராகு சந்திக்கிறாரா, கேதை சந்திக்கிறாரா? கேதுவ. அப்ப சனி கேது சேர்க்க ஓகே, அது வக்ரமா இருந்தா ஐயா? எப்படி சனி இருந்தா வக்ரம். யார் நோக்கி சனி. போகிற? ராகு சனி ராகு சேர்க்க ஓகே, அப்படி எடுத்தீங்கன்னா அதுதான் என்னோட டவுட்டா இருந்தது. தனது பயணத்தில் யாரை சந்திக்கிறாரோ ஓகே. அவருக்கு அந்த சந்திப்பை தான் சேர்க்கை எடுத்துக்கிற போறோம். ஓகே ஐயா. வக்கரத்துல சனி ராகு சந்திக்கும், வக்ரமலாவுக்கும் சனி கேது சந்திக்கும். ம் 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 வக்கரமா இல்லைன்னா கேது தெரிஞ்சிருக்கும், வக்கரமா இருந்தா ராகு நோக்கி போயிருக்கும். கரெக்ட். ஆமா. அதான் ஐயா. ஓகே, அப்புறம் ராகு கேதுக்கு பார்வை இருக்காயா? இல்ல. இல்ல, 3-11 கட்டுப்படுத்தும் படிச்சிருக்கோம், அதுக்கு தான் கேட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நன்றி. கிளாஸ்ல நீங்க எனக்கு கவனிக்கலன்னு நான் உட்கார்ந்து தூங்காம உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்லையா? அதுதான் ஆமா, கட்டுப்படுத்து. கரெக்ட் ஐயா. நன்றி ஐயா. நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ. ஐயா வணக்கங்க ஐயா, நான் அந்தியூர்ல இருந்து சித்தையனுங்க ஐயா. சொல்லுங்க சித்தையன். ஐயா ஒரு பெண் ஜாதகத்துலங்க ஐயா, லக்னம் வந்து 25 டிகிரிங்க ஐயா. சரி. 5ஆம் இடத்துல ராகு 25 டிகிரியில இருக்கிறாருங்க ஐயா. ம், 7ஆம் இடத்துல செவ்வாய் 25 டிகிரிங்க ஐயா. ம், 12ஆம் இடத்துல சனி 25 டிகிரிங்க ஐயா. ம். இது எப்படிங்க ஐயா பலன் எடுக்கிறது? சனி திசை, அதாவது ராகு திசையில சனி புத்தி நடக்குதுங்க ஐயா. மேச அப்படின்னா லக்னமா இருக்குதுங்க. முதல்ல இந்த ஜாதகத்துக்கு இந்த 3 கிரகத்தோட சேர்க்கை பலன்னு சொல்லுங்க. இந்த 3 கிரகம் நல்ல கிரகம் இல்ல, கரெக்டா? ஆமாங்க ஐயா. இந்த 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 கிரகச்சரிக்கைக்கு என்ன பலன் நடத்தியிருக்குமோ அதை அப்படியே எழுதி பேப்பர் எழுதி அப்படியே சொல்லுங்க. செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, சனி செவ்வாய் 3 கிரகச்சரிக்கை அப்படியே சொல்லுங்க. சரிங்க ஐயா. இது தசாபதியா நடக்குதுன்னா இந்த கிரகச்சரிக்கை பலன் தான் தசாபதி பலன் அப்படியே சொல்லுங்க. சரிங்க ஐயா. மாறி நடக்கவே நடக்காது. இப்ப இந்த நடந்துகிட்டு பொண்ணு இருக்குங்க ஐயா. இது நீங்க பொண்ணு ஜாதகம்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க ஐயா. கேட்கும் போதே சரியா மோசன் வரலையான்னு கேளுங்க. பல்லு தொந்தரவு இருக்கான்னு கேளுங்க. உதடு புண்ணு இருக்கான்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லிட்டா 3 பலனை அப்படியே சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஒரு ஒரு கிரக சேர்க்கை தன்னுடைய உடல்ல உபாதைய காமிச்சே தீரும். சரிங்க ஐயா. ஏன்னா ஒரே 3 அந்த 4 கிரகம் ஒரே டிகிரியில இருக்கிறதுனால அது ஏதாச்சும் பாதிப்பு நிறைய கிரகம் அப்படி வரும். சரி சரிங்க. அனுபவம்னா என்னன்னா திரும்ப திரும்ப பார்க்கும் போதும் இந்த மாதிரி எல்லாம் வருமானு பாக்குறது. சரி சரிங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி. அப்படி வரும்போது நீங்க பார்த்து வச்சிருங்க. அந்த ஜாதக பலன் சொல்லுங்க. நீங்க நேரடி அந்த உயர்நிலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த கிளாஸ் வரும்போது இதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க, இப்படி வந்துச்சா இல்லையான்னு. ரைட். அடுத்து வணக்கம் ஐயா. திருப்பரங்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். சொல்லுங்க சார். வணக்கம். இந்த பாகைமுறை ஜோதிடத்துல ஒரு கேள்வி ஐயா. ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா 29 டிகிரில இருக்கு, ஹையஸ்ட் டிகிரி. இன்னொரு கிரகம் பாத்தீங்கன்னா 1 டிகிரில இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து கிரக சேர்க்கையே எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்க கூடாது. அது அந்த வீட்டுல 29, இது இந்த வீட்டுல. சார் அந்த நாட்டுல அவன் அங்க இருக்கான், இந்த நாட்டுல எங்க இருக்கான், ரெண்டும் ஒரே இடம் இருக்கக்கூடாதுல்ல. இல்ல, பாகைமுறையில ஒரு 3 டிகிரிக்குள்ள இருந்தா கிரக சேர்க்கை எடுத்துக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள 3 டிகிரில இருக்கணும். அதை கவனிக்க நல்லா. ஓகே. வேற எந்த ராசியும் 29 அடுத்து 30, 30 அடுத்து 1 போதா, 31 போதா? 1 தான். அப்புறம் அது வேற தானே அது. சரி. பாருங்க, பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு நபரும் டாய்லெட்ல இருக்க ஒரு நபரும் ஒன்னா உட்காந்து ஒரு வேலையை செஞ்சிட முடியாது. கரெக்டா? கரெக்ட். அப்புறம் என்ன? சரிங்க சரிங்க சரிங்க, நன்றி. நல்லது. ஐயா குருவே சரணம். குருவே சரணம். சொல்லுங்க யுவராஜ். ஐயா இப்போ சந்திரன் மாந்தி வந்து விச்சக ராசியில இருக்கிறாங்க ஐயா. சரி. இப்போ சந்திரன் மாந்தி இருக்கிறவங்களுக்கு உணவு தொழில் வந்து செய்யவே கூடாதா, இல்ல அதுல இருந்து விதிகள் இருக்காயா? சார், சந்திரனாலே உணவு தான். முதல்ல அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா டேஸ்டா சாப்பிடுவாங்க. விருச்சிக ராசி அப்புறம் கூப்பிடுங்க. சாப்பாட்டு பிரியறான எஸ். இப்ப அந்த சுவையா இருந்தானே அளவு இல்லாம சாப்பிட்டுருவாங்க. 1.
அம்மாவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அம்மா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். மிதி 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 மிதின்னு. உணவுக்கு இதுதான் சார் ஒரு அடையாளம். இவங்க என்ன தப்பு பண்ண தெரியுமா? வர்ற கிளையண்டா மதிப்பிடாம செஞ்சிருவாங்க. அதெல்லாம் உணவுத்துறையில கவனமா இருங்கன்னு சொல்றோம். உங்க கடைக்கு 10 பேர் தான் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே 12 பேருக்கு சமைச்சு வச்சிருது, 20 பேருக்கு சமைச்சு வச்சிருது. உணவு தொழில் பண்றவங்களுக்கு சந்திரன் பலகீனமா இருந்தாலும் சனி பலகீனமா இருந்தாலும் ஆளை எத்தனை பேர் வர்றாங்க எடை போடணும். இல்லை டெம்பரவரியா சமைச்சு வச்சுட்டு சக்சஸ். ஆள் வந்த பிறகு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஃபுட்டை பண்ணா பக்கா சக்சஸ். சரிங்க ரெடிமேட் ஐயா. ஃபுட் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ஐயா இன்னொரு கேளுங்கய்யா. திருமணத்துல வந்து ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவங்களுக்கு சொந்தத்துல திருமணம் நடக்கும் இல்ல வெளியில இருந்து திருமணம் நடக்கும், அது எப்படியா ராசி கட்டத்துல மட்டும் வச்சு எப்படியா சொல்ல முடியும்? இங்க ஒரு பாதி பேரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். இருக்கிற ஒரு 30 வர்க்கத்தையும் வச்சு சொல்றது இல்ல. எப்பவுமே கேந்திர சரி திரிகோணம் சம்பந்தப்பட்ட சொந்தத்துல தான் திருமணம். ராகுகேதுகள் சம்பந்தம் 7ஆம் இடத்துக்கு ராகுகேது சம்பந்தம்னா கண்டிப்பா சொந்தத்துல திருமணம் இல்லை. ராகுகேதுகள் வந்து சரிங்க சொந்தத்தை வந்து கட் பண்ணி வெளியே எடுத்து கூட்டிட்டு போறவருடைய வேலையத்தை ராகுகேது செய்யுது. சரிங்க. கிளியர். நன்றிங்க ஐயா. நல்லது. நமக்கு வந்து ஏப்ரல் 18, 19, 20 3 நாள் வந்து சோழி பர்சன் சென்னையில நேரடி வகுப்பு நடக்க காத்திருக்கிறோம். ஸோ யாராவது படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் பதிவு செய்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, பால ஜோதிடம்ங்கிற ஒரு தனியா ஒரு பிரிவு குழந்தைகளுக்கான ஜோதிடத்தை வரப்போற மே மாசம் 2ஆம் தேதி ஆன்லைன்ல நடத்த இருக்கிறோம். காலை நேரத்துல உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க படிக்கணும்னு தோணுன்னா 10 நாள் பகல் பொழுது மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோரி வடிவத்தில் இந்த கிரகங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு எய்ம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏஜ் லிமிட்டுங்கிறது 15 வயசு. என்னை விட சின்ன வயசா இருந்தால் பரவாயில்ல. சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு கிளவாடியில் உட்காராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, அவங்க பேர் சொல்லி நாங்களும் பேரைங்களை வழி நடத்துறவங்க வேலை கூட உட்காந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 15 வயசுக்கு வந்தால் பரவாயில்ல. பிறந்த குழந்தை கொண்டு விட்டுட்டு ஐயா நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு கிரகத்து பேர் சொன்னால் அவங்களுக்கு முதல்ல புரியணும். சூரியனை பட்டு அந்த தலை துஞ்சு அந்த பக்கம் உட்காந்து நமக்கு எரிச்சல் ஆயிரும். இது வந்து ஒரு முதல் முயற்சி. இதுக்கு முன்னால திருப்பூர்ல நேரடி வகுப்பா மொத்தம் 17 வகுப்பு நடத்தி இருக்கிறேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டர், அவங்க இன்ஜினியர், பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து 4வது 3வது படிக்கும் போது வந்து படித்த பசங்க. ஸோ அது வந்து இது வரைக்கும் ஆன்லைன்ல பண்ணலை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கான ஒரு முயற்சி. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கலாம், பால ஜோதிடரும் கொடுக்கலாம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அப்துல் கலாம் மாதிரி குழந்தைகளை வளர்த்து வைப்போம், பின்னால் பெரியவர்களாம் விருட்சமாக வருவோங்கிற மாதிரி நம்ம அதை செய்யலான்னு முயற்சிக்கிறோம். ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு தியரியை சொல்லி இது இப்படிலாம் இருக்குன்னு நம்ப வைக்கலாம். நம்ப வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம விதையை விதைச்சிட்டு போவோம். நாளைக்கு அவங்க நம்ம மாதிரி வயசு வரும்போது படிக்கிறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை நாளைக்கு நம்ம அடிப்படை படிக்க வரும்போது இந்த பேசிக் படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஐடியா அதில் இருக்கு. விருப்பம் இருக்கவங்க அதில் தாராளமாக வந்துக்கலாம். உங்க குடும்பத்தில் யாராவது படிக்கணும், அடிப்படை படிக்கணும்னா அந்த வேலையை செய்யலாம். வேற அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானா? குருவின் திருவடிகளே சரணம். திருவடிக்கு திருவடியே சரணம். ஜெய் முருகன். சொல்லுங்க ஐயா. ஒரு ஜாதகர் வந்து குழந்தைகளா இருக்கும் போதே வந்து தாய் தந்தையர்களை தவற விடுவாங்க அப்படிங்கறத எப்படி பார்த்தோம்னு சொல்ல முடியும்? அது 2 லக்கணத்துக்கு தான் ரொம்ப ஈஸிங்க. கும்பலக்கண்ணுக்கும் சிம்மலக்கண்ணுக்கும் அது ஈஸியா குழந்தைகள் பெற்றோரை கைவிடக்கூடிய சூழ்நிலை அல்லது பெற்றோர் குழந்தையை கைவிடக்கூடிய சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னா சிம்மலக்கணத்துக்கு 4க்கும் 9 கூடிய கிரகம் ஒரே கிரகம் செவ்வாய். அப்ப அங்க சண்டை வந்தா 2 பெற்றோருக்கு ஒரே சண்டை வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. 2வது கும்பலக்கணத்துக்கு 4க்கும் 9 கூடிய கிரகம் ஒரே கிரகம் சுக்கிரன் தான். இந்த 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் பெற்றோரை குறிக்கிற கிரகமா இருக்கு. அங்க சுக்கிரன் கட்டு போயிட்டாலும் தொந்தரவு. 2வது சிம்மலக்கணத்துக்கு 5க்கு 8 கூடிய கிரகம் ஒரே கிரகம் குரு. அங்கேயும் தத்து போறதுக்கோ தத்து அனுப்பிச்சு விடுறதுக்கோ மனிதாபமனம் இல்லாமல் செயல் செய்யிருக்கும், அதுவும் ரெடியா இருக்கும். கும்பலக்கணத்துக்கு 5, 8 கூடிய கிரகம் புதன். ஸோ இந்த 2 லக்கணத்துக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த 2 லக்கணங்களும் பெற்றோர்கள் யாரையும் ஒருத்தரை தான் அனுசரிச்சு போறாங்க, இன்னொருத்தர் அனுசரிச்சு போறதில்லை. அப்ப கும்பலக்கணம் கும்பராசி, சிம்மலக்கணம் சிம்மராசி இருந்தால் பெற்றோர்கள் பிரிவதற்கு இந்த குழந்தைகள் ஜாதகம் முக்கிய பங்கு வகிக்கிறது.
அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி ஒரு லக்ன ராசி குழந்தை பிறந்தனே குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு கங்கணம் கட்டிட்டீங்கன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடும். அது கூடுதல் கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். என்கிட்ட 2 ஜாதகம் அப்படி இருக்குயா. 5 வயசுல தந்தையை தவற விட்டதும் 13 வயசுல தவற விட்டதும். இந்த 2 ஜாதகத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை என்னையா, பிறந்த கால ஜாதகத்துல சூரியனும் மாந்தியும் ஒரே பாகையில இருக்கு. அப்புறம் வந்து சனி புதன் சேர்க்கை இருக்குயா. 2க்குமே வந்து சனி புதன் சேர்க்கை இருக்கு. தத்து போற ஜாதகங்கள் அல்லது பெற்றோரை இழந்து போகக்கூடிய ஜாதகத்துக்கு சனியும் புதனும் முக்கியமான காரணம். தந்தையால் கைவிடப்பட்ட ஜாதகத்தை சனி சொல்லுது, தாயால் கைவிடப்பட்ட ஜாதகத்தை புதன் சொல்லுது. நம்ம அன்னைக்கு அடிப்படை நடத்தும் போது இந்த கதையை சொல்லுவோம், தந்தை ஏன் கைவிடப்பட்டாரு. இந்த 2 கிரகங்கள் நெருக்கமா சேரும்போது முதல்ல உறவுகள்ல 2 பேர்ல தாயோ தொண்டையோ உதறிடும் ஒண்ணு. அதே மாதிரி காது மூக்கு தொண்டை ஒண்ணு பழுதாயிருது. ஸோ அதை மட்டும் கவனிச்சுட்டா போதும். தந்தையால் கைவிடப்படக்கூடிய ஒரு ஜாதகம் சனி ஆதிக்கம் உள்ள ஜாதகம், தாயால் கைவிடக்கூடிய ஜாதகம் புதன் உள்ள ஜாதகம். அப்பா புள்ளைய போட்டு வெளுன்னு வெளுப்பார், அம்மா கண்டுக்கிறாம இருக்கும், ஆனா புதன் வலுவா இருக்கும். அப்ப இந்த புதன் வந்து வலுவா இருந்து பயனளிக்கல அப்படின்னா உயிரோடு இருப்பாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. புதன் கெட்டு போயிட்டா அம்மா நாலேஜே வராம போயிருந்து அர்த்தம். அப்ப அம்மாவுடைய நெருக்கம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு புதனை பார்க்கணும், அப்பாவோட நெருக்கம் எப்படி இருக்கிறதுக்கு சனியை பார்க்கணும். இந்த 2 தான் அவங்கள விட்டு நம்ம உள்ள தூரத்தை அளக்கக்கூடிய கிரகங்கள். 12 வயசுல தவறின ஜாதகரோட தந்தை வந்து இந்த ஜாதகருக்கு வந்து தசா புத்தி அந்த 3மே வந்து சுக்கிரன் ஐயா. என்ன 3க்கு 8க்குரியவரா இருக்கு. என்ன லக்னம்? மீன் லக்னமா? இல்லையா? ஆமாய்யா, மீன லக்னம் சரிதான். ஏன் தந்தை இறப்புன்னு சொன்னா 9க்கு அது 12, 9க்கு 7 இது சுக்கிரன் இல்லையா? ஆமா. இன்னொரு ஜாதகம் 5 வயசுல தவற விட்டவங்க பாத்தீங்கன்னா ஐயா, ராகு தசா, குரு புத்தி, கேது வந்துடும். ராகு எங்க இருக்காரு? ராகு 5ல இருக்காரு. கேது 11ல. கேது 11ல. லக்னம் தனுசு லக்னம். மேஷத்துல ராகு இருக்காரு, கரெக்டா? ஆமா ஐயா. சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் 7ல ஐயா. சூரியன் டிகிரி ராகு டிகிரி என்ன எவ்வளவு வரும்? என்ன டிகிரி அளவு? ராகு டிகிரி பார்க்கல ஐயா. சூரியனோட டிகிரி வந்து 12.25. ஏன்னா ஒருத்தருடைய மாரகத்தை குறிக்கணும்னா சனி ராகு இந்த 2 பேரும் எந்த கிரகத்துக்கு நெருக்கமா இருக்காங்களோ அந்த கிரகத்துக்கு கண்ட வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 7ல வந்து சூரியன் சனி புதன் சேர்க்கை இருக்கு அதுல. சனி புதன் சேர்க்கை வந்து அந்த உறவு விட்டு ஒதுங்கி போறதுங்க. சனி புதன் சுக்கிரனுக்கு நம்ம வகுப்புல என்ன நடத்தியிருப்போம்? அனாதையாக விடுதல் நடத்தியிருக்கோமா? ஆமாய்யா. நடத்திருக்கோமா நடத்தலையா? நடத்திருக்கோம் ஐயா. அதான் இங்க திரும்ப நடக்குது. சனி புதன் சேர்க்கைக்கு, சனி புதன் சுக்கிரன் சேர்க்கைக்கு காசு பணம் வரும், அதுக்குள்ள அவர் அனாதையா இருப்பார். சனி புதனுக்கு காசு பணமும் வராது, அனாதையாவும் இருப்பார். அடுத்து யாராவது இன்னொருத்தர் கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் ஐயா, திருப்பூர்ல இருந்து காங்கேயத்திலிருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, ஒருத்தருக்கு வந்து கொடுத்த பணம் வந்து திரும்ப வரும்னு கேட்டா அது எப்ப வரும்? 9ஆம் பாவத்துடைய திசை புத்தி ஆந்திரத்துல 3ல ஏதேனும் ஒண்ணு வரணும். அப்ப அந்த 9ஆம் தேதி கோச்சாட்டுல 2, 11, 9ல வரணும். மறுபடியும் உதாரணம் சொல்லுவோம். கொடுத்த பணம் திரும்ப வரணும்னா நமக்கு 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் முக்கியமான காரணம். நீங்க இந்த 9ஆம் அதிபதி ரொம்ப 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 முக்கியம். 11ஆம் அதிபதிங்கிறது கூடுதல் தகவல். இந்த 2 கிரகம் 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திசையோ புத்தியாவோ இருக்கணும். கோச்சாட்டுல இந்த 2 பேருமே 2, 11, 9ல வரணும். இந்த 2 நடக்கும் போது தான் கொடுத்த பணம் வரும், வேற எப்பவும் வராது. சொல்லுங்கம்மா. அடுத்து ஒரே ஒரு நபர். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் ஒரு கோச்சாரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. நம்ம குரு வந்து அதிசாரமா போறது 20-25ல இருந்து 33 மட்டும் அதிசாரமா போறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இப்ப கடகத்துல போகும்போது இப்ப ரிஷபத்துல இருக்கிறாரு, கடகத்துல போகும்போது 26ஆம் வருஷத்துல 2 monthsல கடகத்தை கடக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 64 நாள்ல கடக்குறாருமா. போயிட்டு வக்ரமாய் உள்ள வர்றாரு.
ஆமா ஆமா. ம். ஆம். அப்ப ஒரு வருஷத்துல 8 மாசம், ஒரு வருஷத்துல கிடக்குற குரு வந்து 2 மந்த்ஸ்ல கிடக்கும் போது ஆம், நாம என்ன பிரேயர்ஸ் செய்யணும்? அந்த இது ஏன் ஜெனரல். அப்படி ஏன் அப்படி வந்து அவர் அதிசாரத்துல போறாருன்னா அப்பதான் நீள்வட்டம்ங்கிறது உண்மையாகும். ஆஹா. அதிசாரமே இல்லைன்னா பியூர் வட்டமாயிரும். ஆமாமா. அப்ப நீள்வட்டம் எங்க ஆரம்பிக்குமோ அங்க அதிசாரம் நடக்கும். ஆமா. அதனால நான் சும்மா இருக்கும்போது செக் பண்ணி பார்ப்பேன் எந்தெந்த வருஷத்துல அதிசாரத்துல போகுதுன்னு சொல்லி. அந்த சமயத்துல குரு மந்திரங்களை சொல்லலாம். பெரிய பெரிய சித்தர்கள் மந்திரங்களை சொல்லிட்டு வரலாம். அந்த ஆம். சமயங்கள இது பாருங்க, குரு ராகு சேர்க்கை, குருகேது சேர்க்கை, குருமாந்தி சேர்க்கை, அதிசார கிரகங்கள்லாம் சித்திர வழிபாடு சாலச் சிறந்தது. ஆமா. இது வந்து 2026ல இருந்து 20, 32, 33 மட்டுமே அதிசாரமா நோமலை விட அதிசாரமா போறார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குய்யா. ஆமா. நாம அஸ் ஜெனரல் பப்ளிக் நாம ஏதாவது ஸ்பெஷல் பிரேயர்ஸ் செய்யணுமா ஐயா? ஆமா, குருமார்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். குரு வழிபாடு பண்ணலாம். ஒரு தீப வழிபாடுன்னு வச்சு குருமார்கள் அகத்தியர் வழிபாடு மாதிரி பண்ணலாம். இங்க இந்த பக்கமா கணக்குப்பட்டி சுவாமி மாதிரி கும்பிடலாம். எந்த ஆமா. இடத்துல உங்க ஏரியாவுல சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள ஜீவ சமாதி தீபம் போட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது சித்தர்களை நினைச்சு ஓ, கும்பிட்டது தாராளமா ஒரு போட்டோ இருந்தா வாங்கி வச்சு நினைச்சு கும்பிடலாம். ஒரு தீபத்தை பொறுத்து தீபத்தையே தெய்வம் நினைச்சு கும்பிடுங்களேன். ஆமா. நல்லது, ரொம்ப நன்றி. நல்லது. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த கேள்விக்கு பொது நிகழ்வுல சந்திப்போம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ரங்கா, தேங்க்யூ ஜி. ரைட்மா.